நாம் யார், எங்கிருந்து வந்தோம்? ஒரே சொல்லில் பதில் இருக்கிறதா? திராவிட இந்த ஒரு சொல் தமிழனையும் தென்னிந்தியரையும் குறிக்கும் சொல்லாக இருக்கலாம். இது தமிழ் மட்டும் இல்லை, தமிழ் மையமாக தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆகிய மொழிகளையும் மக்கள் சமூகங்களையும் சேர்த்து பேசும் சொல்லாக வளர்ந்திருக்கலாம். தமிழ், தமிழன், தமிழா என்ற சொற்கள் பிற்காலத்தில் சமஸ்கிருதத்தில் திராவிட ஆக மாறியிருக்கலாம். ஆதிசங்கரர் கூட திராவிட சிசு என்றார், தென்னிந்திய குழந்தை என்ற அர்த்தத்தில். திராவிட என்றால் 3 கடல்களால் சூழப்பட்ட மண். இதுவே திராவிடத்தின் பொருளாக இருக்கலாம். அதற்காக நாம் தமிழர்கள் என்ற அடையாளத்தை இழக்க வேண்டுமா என்ன? பேசாம ஆங்கிலத்தில் சவுத் இண்டியன்ஸ் என்று பொதுவாக சொல்லலாமே. சங்க இலக்கியங்களில் திராவிட என்ற சொல்லின் பயன்பாடு இல்லை. தொல்காப்பியம் முதல் சங்க இலக்கியங்கள் வரை தமிழ், தமிழர், தமிழ்நாடு என்பவை நம் அடையாளம். பின்னர் சமஸ்கிருதத்தில் இதுவே தமிழ, தமிழா, திராவிட ஆக மாறியிருக்கலாம். சிலப்பதிகாரம், பதிற்றுப்பத்து போன்ற நூல்கள் மூவேந்தரை சொல்லும்போது பின்னாளில் அவர்கள் திராவிட மன்னர்கள் என அழைக்கப்பட்டனர். தேவாரம், பிள்ளைத்தமிழ் போன்ற பக்தி இலக்கியங்கள் தமிழரை தீவிரமாக புகழ்ந்தன. பின்னாளில் அவர்கள் திராவிட சிஷ்யர்கள் என்றழைக்கப்பட்டிருக்கலாம். தமிழ் நமது அடையாளம், நாம் தமிழர்கள்.